வந்து சொல்லும்போதே சொன்னீங்க, கலைஞர் அவர்கள் வந்து அரசியல்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எழுத்தையும் வந்து விட்டுடல அப்படின்னு. அவருடைய நேர மேலாண்மை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? எப்படி வந்து அவர் வந்து தன்னுடைய எழுத்து பணிகளுக்கும், பத்திரிகை பணிகளுக்கும், அரசியல் பணிகளுக்கும் எப்படி வந்து நேரத்த வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணாரு அப்படின்னு. அத பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? காலையில ஒரு ஒரு 4:30, 5 மணிக்கு எழுந்துருவாங்க. எழுந்துட்டு படிக்கிறது, பத்திரிகைகள் படிக்கிறது, இதையெல்லாம் ஒரு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம். அப்புறம் அந்த படித்த பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு 6, 6:30 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு முரசொலிக்கு கடிதம் எழுதுவதற்கு உட்காந்து அந்த கடிதத்தை எழுதி முடித்து விட்டு, இல்லைனா ஏதாவது அறிக்கை எழுதணுமோ எதுவாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இதற்கு இடையிலேயே ஒரு வாக்கிங் போய்ட்டும் வந்துடுவாங்க அறிவாலயத்தில். அங்கேயே போகும்பொழுதும் கூட நடக்கக்கூடியவர்களிடம் அரசியல், சமூகம் பற்றி இல்லைன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி விவாதித்து கொண்டே நடைப்பயிற்சி முடிந்துவிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு சந்திக்க வேண்டியவர்கள் யாராவது நேரம் கேட்டிருந்தாங்கன்னா இல்லை கட்சிக்காரங்க அவங்களெலாம் சந்திச்சுட்டு அப்புறம் அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே கோப்புகள், சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய பணிகள் இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு எப்பயுமே கட்சிக்காரர்களோடு தான் இருப்பாங்க. ஸோ இல்லைன்னா ஆட்சி பொறுப்பில் இல்லைன்னா அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு 1 மணி நேரம் தூங்கிட்டு, அந்த நேரத்தில் கூட நாங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி ஆகி அறிவாலயத்துக்கு போயிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு, மாலை யார் யாரை சந்திக்கணுமோ அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு திரும்பி கட்சியில் இருக்க முக்கியஸ்தர்களோடு தான் வீட்டுக்கு வருவாங்க. கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு தொலைக்காட்சி பார்ப்பதாக இருக்கட்டும், விவாதங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிக்கணுன்னா படிப்பாங்க. இல்லாட்டி பொதுவாக படிச்சுட்டு தான் தூங்குவாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு நீங்க சொன்னதை